ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த படத்தில் இருக்க பார்த்தா ஒரு 4 பேர் மரத்து நிழலில் இருக்காங்க. ஊர் எல்லையிலே இருக்காங்க. ஒரு போஸ்ட்மேன் வராரு. போஸ்ட்மேன் வந்தோடனே அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் வந்து சைக்கிளில் வர்றதுக்குள்ளே நமக்கு லெட்ரு வருமானு பெருசாக நம்ம பிள்ளைங்கள் வெளியூர்லையோ நம்ம கூட பிறந்தவங்க உறவினர்கிட்ட அந்த நேரத்தில் லெட்ரு தானே. இப்போ தானே எல்லா நாகரிகமும் வந்திருக்கு. வர்றதை எதிர்பார்த்து நிற்கிறவங்க நிறைய பேர். அதை பிரித்து படிக்க தெரியாமல் போஸ்ட்மேன்ட்ட ஐயா படித்து கொடுங்கன்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர். அதற்காக கூட அவங்க இருக்கலாம். இந்த போஸ்ட்மேன்ட்ட வரவும், ஐயா எங்களுக்கு எதுவும் கடிதாசு வந்திருக்கா, கொஞ்சம் பிரித்து படித்து காட்டுங்கன்னு. நாகரிகம் வளர்ந்து வராத நாட்கள் அது ஒரு காலம். ஆனால் அந்த காலத்தில் உடைய இயற்கைகள் வேறு. இப்போவும் வாட்ஸ்அப்பில் எது பேசினாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, பேசுகிறது. போஸ்ட்மேன் வந்து எதிர்பார்த்து ஊர் எல்லையிலேருந்து வாங்குறது ஒரு காலம். அதுக்கடுத்த காலத்தை பார்த்திங்கன்னா ஃபோனு, ஆன்லைனில் ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இந்த வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு, ட்ரெங்கால் வந்திருக்குன்னு அவங்க போய் சொல்லி கூப்பிட்டு வந்த பிறகு தான் வெளியூர்லேருந்து வந்த ஃபோனை அவங்க பேச முடியும். அப்படியே ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் வீடு வீடாக எடுத்து பேசுகிற ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் வந்த காலம் ஒரு காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி செல்லு வந்துச்சு. குட்டி செல்லுக்கு அப்புறம் டச்சு செல்லு வந்துச்சு. செல்லு வர்றதுக்கு முன்னே லேப்டாப்பில் பேசுகிறது, டிவியில் பார்த்து பேசுகிறது, அந்த இதில் பேசுகிறது, கம்ப்யூட்டர் காலம்லாம் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம செல்லை வீடியோ கால் பேசுகிறலாம், வீடியோ கால் பேசிக்கிடலாம், எல்லாம் பேசுகிறோம். நாகரிகம் வளர்ந்து வர்றது நல்லது தான். அது நல்லதாகவே இருக்கும். நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிடணும், கெட்டதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. செல்லில் நல்ல காரியங்களை பார்க்கணும், கெட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது. நல்ல சொற்களை வளர்க்கணும், நல்லதை பார்க்கணும். லெட்டர் வந்த காலத்துக்காக காத்திருந்த காலம் உண்டு. இப்போ ஃபோனில் பல விதத்தையும் பார்த்து கெட்டு போகிறவங்களும் அநேகம் உண்டு. அப்படியே செய்யாமல் நல்லதை சிந்திப்போம், நல்லதை வளர்ப்போம். சிலவங்க ஃபோன் இருந்தாலும் உறவினர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, உறவினரை புறக்கணிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். அது ஒரு காலம்தான். 4 பேரும் பாருங்கள் மரத்து நிழலில் உட்கார்ந்துருக்காங்க. போஸ்ட்மேன்ட்ட பேசுகிறாங்க. ஐயா எங்களுக்கு எதுவும் லெட்ரு வந்திருக்கா, கடிதாசு வந்திருக்கா அப்படின்னு. அது போஸ்ட்மேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்டோன்னே வந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் பிள்ளைகளுக்கு வேலை காரியமாக இருக்கலாம், லெட்ரு போட்டு அப்போம்லாம் அப்படி மரத்து நிழலில் இருந்து பேசுகிறது. டிவி கிடையாது. பொழுதுபோக்குக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வேலை இல்லாமல் பார்க்காம வெட்டியாக இருக்கிறவங்களாம் அப்படி மரத்து நிழலில் தான் வந்து பேசுவாங்க. அந்த